இப்போது விஜய் ஒரு 50 வயதை கடந்தவர். அவருக்கு ஒரு பையன் டைரக்ஷன் துறையில் ஒரு மகள் இருக்கிறாங்க. இந்த வர்ற குழந்தைகள்லாம் விஜயுடைய மகள் வயதை விட குறைந்தவர்கள். அப்போ ஒரு தந்தையாக, ஒரு சித்தப்பாவாக, ஒரு பெரியப்பாவாக, ஒரு தாய்மாமனாக அவர் வந்து அந்த குழந்தைகளை அவர் பாராட்டிட்டு அது தோள் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் வச்சிருக்க ஆள்லாம் யார் பாருங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆளை கூப்பிட்டு தான் கட்சியுடைய உள் விவகாரங்களை தீர்மானிக்கிற அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? நாளைக்கு அவர் போயிடுவார். ஆதவர்ஜுனா வந்திருக்காருல்ல, சொல்கிறேன், ஒருத்தருக்கா வரேன். இப்போ இது வெளியே போனால் ஆதவுக்கு இழுக்கு வரும், கெட்ட பேர் வரும் அப்படின்னு தெரியும்ல. தெரியும். தெரிஞ்சே ஏன் இது பரப்பப்பட்டது? திமுக ஐடிவிங் பரப்புச்சா, இல்லை ஏடிஎம்கே ஐடிவிங் பரப்புச்சா? இவங்க தானே பரப்புகிறாங்க. அப்போ தெரியுதா நான் சொல்கிறது? இவர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி பறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் எப்படி இருந்தவர் தெரியும்ல, தன் உடலை பாதுகாக்கிறதுல அப்படிப்பட்டவர். அவர் ஊர் ஊராக அலைஞ்சி அந்த 4 வருஷத்தில் கட்சியை வளர்த்து 77 ஆட்சி பிடிக்கிறார். யாருக்கு எதிராக? மிகப்பெரிய சாணக்கியன் கருணாநிதிக்கு எதிராக அவர் வந்து அரசியலை பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சும்மா என்னமோ அவதார் 2 எடுத்த மாதிரி ஜனநாயகன் ஜனநாயகன் ஜனநாயகனில் இருக்காருன்னா என்ன கதை இது? பிரச்சாரம் பண்ணுறாரோ பண்ணலையோ, சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்கள் இனி மாற்று இவருக்கு போடலாம், டிஎம்கே வேணாயா இவர் போடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு மணிந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலிஃப் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் அவங்களும் பெருசாக செயல்பாடுகளை ஆரம்பிக்கலைன்னா கூட அவங்களை எதிர்த்து பேசக்கூடியவங்களுடைய நபர்கள் வந்து புதுசாக வர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக டிவிக்கு தமிழக வெற்றி கழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு பண்டுட்டி வேலுமுருகன் எம்எல்ஏ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவரை பற்றி பேசுறது கிடையாது. பொதுவாக சொல்லுவார், சினிமாக்காரங்க முன்னெல்லாம் போகாதீங்கன்னு அவர் பொதுவாக கருத்தை சொல்லுவார். ஆனால் அண்மையில் அவர் பேசின பேச்சு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாம் மீறி அண்ணன் வேலுமுருகன் பேசிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாருக்குமே உருவாக்குச்சு. எப்படி பார்க்குறீங்க? தேவையில்லாமல் அவங்க வார்த்தைகளை விட்டாரா? தமிழக அரசியல் கட்சி தலைவர்களில் வேல்முருகனுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மரியாதை உண்டு. அவருடைய பேச்சு, தனித்தன்மை. சட்டசபையில் பார்த்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட அரசை புகழ்ந்து பேசுகிறப்போ இவர் மட்டும் தனியாக தெரிவார். மக்கள் பிரச்சனை பேசுவார், சண்டை போடுவார், முந்திரி கோட்டைன்னு பேர் வாங்கினார், அதிக பிரசங்கித்தனர் முதல்வரால் கண்டிக்கப்பட்டார். அங்கெல்லாம் நீங்கள் பார்லிமெண்ட்டில் சபாநாயகர் மாதிரி கேரவ் பண்ணுறீங்க, இங்கே சட்டசபையில் கேட்டால் மட்டும் இவ்வளோ பேசுகிறீங்களேன்றதெல்லாம் பேசி பண்ணுவார். அவருக்கு சமீப காலமாக திமுக தலைமை ஏதோ அவர் மேலே கோபமாக இருக்குதுன்னு எண்ணம் வந்துச்சு என்னமோ தெரியல. ஏன்னா அவராலையும் வெளியிலையும் போக முடியாது, அந்த சைடு என்டிஏ கூட்டணியும் போக முடியாது. இந்த சிக்கலில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ பண்ண கூத்துனால விஜய்கிட்டையும் போக முடியாது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, விஜயை விமர்சித்தால் ஒருவேளை தலைமை மனம் குளிருமோ என்னன்ற எண்ணத்தில் பேசுகிறாரு. பேசலாம். விஜயுடைய அரசியலை பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் விஜய். அவருடைய அரசியலை பேசுறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குது. ஆனால் எதான் பேசணுன்னு இருக்குல்ல. விஜய் அவருடைய அரசியலை நீங்கள் பேசினா யாரும் இவ்வளோ பெருசாக பேச போகிறதில்ல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் நடிகராக இருந்த காலத்துலேருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கார். அதில் அவருக்கு நோக்கம் கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த வேலையை பண்ணுறாருன்னா சரி, விஜய்க்கு நோக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். உள்நோக்கம் ஒன்றும் அப்போ கூட நீங்கள் உள்நோக்கத்தை தான் விமர்சிக்க முடியுமே தவிர நீங்கள் கொச்சையாக பேச முடியாது. அதுலேயும் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இவர் ஒரு படி மேலே போய் அந்த நோக்கத்தை சிதைத்து பெற்றோரையும் சேர்த்து கொச்சைப்படுத்துகிறார். இவர் மேலே பெற்றோர்கள் சார்பாக வழக்கு கொடுத்தால், புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்குது. கண்ணியத்தை, அந்த குழந்தைகளுடைய கண்ணியத்தை, பெற்றோருடைய கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அந்த பேச்சு இருக்குது. வழக்கறிஞர் நீங்கள் பேடி கொடுத்துருக்காங்களா? அப்போ இருக்குது. அந்த செக்ஷனில் போட்டு இவர் மேலே புகார் கொடுக்கலாம். ஆனால் இவர் ஆளுங்கட்சி தரப்பாக இருக்கிறதுனால அது பெருசாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா கண்ணியத்துக்கும் சட்டத்துக்குமே ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு வித்தியாசம்லாம் பார்க்குறாங்க இப்போல்லாம். அதனால் அது ஒரு விஷயம்னு வச்சிங்களேன். இப்போது விஜய் ஒரு 50 வயதை கடந்தவர். அவருக்கு ஒரு பையன் டைரக்ஷன் துறையில் ஒரு மகள் இருக்கிறாங்க. இந்த வர்ற குழந்தைகள்லாம் விஜயுடைய மகள் வயதை விட குறைந்தவர்கள். அப்போ ஒரு தந்தையாக, ஒரு சித்தப்பாவாக, ஒரு பெரியப்பாவாக, ஒரு தாய்மாமனாக அவர் வந்து அந்த குழந்தைகளை அவர் பாராட்டிட்டு அது தோள் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது?
இதில் எங்கே தமிழர் பண்பாடு கெட்டு போச்சு? இவ்வளோ பொங்குறவர் ஏதோ நேற்று தான் கலாச்சார சீரழிவு மாதிரி பேசுகிறாரு. இந்த கவர்மெண்ட் வந்தால் ஒரு பப்பு கலாச்சாரம் எந்த அளவுக்கு போயிருக்குது? அதெல்லாம் பேசுகிறாரு. அவர் வந்து அந்த இடத்துல வெறும் விஜயை பற்றி மட்டுமே பேசலை. ரஜினிகாந்தை மறைமுகமாக தாக்குறாரு, எல்லா நடிகர்கள் பேரை சொல்கிறாரு, பப்பில் போய் காருக்கு ஏமாற்றிட்டு பொண்டாட்டியில் மாற்றிக்கிறானுங்க, இவனெல்லாம் அடித்து ஒழிக்க வேணாவா, இப்போ தான் தமிழ் தேசிய தம்பிகள் நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க, உங்களுக்குலாம் இருக்குடா அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ அவருடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வெறும் விஜய் மீதான தாக்குதல் மட்டும் இல்லையே. நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஒழிக்கப்பட வேண்டியது பப்பு கலாச்சாரம், போதை கலாச்சாரம் தானே. எப்படி நீங்கள் அந்த சுங்க சாவடிகள் முன்னாடி போராடினாமல் நடத்துங்க, அட்லீஸ்ட் சென்னையிலேயாவது நடத்துங்க. இந்த கலாச்சாரம் மோசமாக போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு எதிராக நடத்துங்க. மிட் நைட் மீல்ஸ்னு ஒரு கலாச்சாரத்தை புதுசாக உருவாக்குறாங்கல்ல, அது உடல் நலத்துக்கு எவ்வளோ சீர்கேடு. குழந்தைகளை கூப்பிட்டு போய் 2 மணி 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிட்றாங்க. அது எவ்வளோ சீரழிவுன்றது, அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்கள், பேசுங்க. ஏன் இப்போ பேசுகிறீங்க? ஏன் இப்போ விஜய் பேசுகிறீங்க? கேட்டால் நான் விஜயை பேசலைன்னு பின்வாங்குறீங்க. அது ஒரு பொதுக்கூட்டம்ண்ணே, அது ஒரு அரசியல் கட்சி தலைவர், எல்லாத்த பற்றியும் பேசும்போது ஒரு ஃப்ளோவில் பேசியிருப்பார். ஆனால் அவர் உள்நோக்கம் கொண்டு பேசினார், விஜயை தாக்குறது வர அஜெண்டா, விஜயை அழிக்கணுன்றதுக்காக பேசினாருங்கிறது ஒரு ஓவர் எக்ஸாகரேஷனாக இல்லையா? நான் விஜயை பற்றியே பேசலைன்னு சொல்கிறவர், நீ வந்தவொடனே 10 வருஷமாவது நீ அப்படி இப்படி செயல்படணும், வந்தவொடனே முதலமைச்சர் ஆகணும் பார்க்குற அப்படின்னு நான் பேசினது விஜய் பேசலை அப்படின்னா, அப்போ உதயநிதியாக பேசினார். அவர் தான் வந்தவொடனே முதலமைச்சர் ஆகணும்னு இப்போ நகர்ந்துட்டு இருக்கிறது. சொல்லுங்கள், யாரை பேசினார்? வேறு யாரும் இல்லை. நடிகர்னால் 2 பேர் தான், ஒன்று உதயநிதி, ஒன்று விஜய். நீ வந்தோடனே இது ஒரு 10 வருஷமாக நீ செயல்பட்டு நீ முதலமைச்சர் நோக்கி இது பண்ணணும் அப்படின்னு யாரை சொல்கிறார்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் சொல்கிறார் நான் விஜய் சொல்லன்றாரு. அப்போ உதயநிதியை சொன்னாரா? விஜய் தான் சொல்கிறாரு. ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். அப்போ புரியுதுல நமக்கு. அப்போது அந்த பரிசளிப்பு விழா இதை பற்றி பேசுறது, கை போடுறது, பேசுறதுலாம் நான் விஜய் சொல்லன்றதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பெற்றோரை கொச்சைப்படுத்தி பேசுறது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவர் வேணால் இந்த எதிர்ப்பை பார்த்து பயந்து பின்வாங்கி மீசையில் மண் ஒட்டாத அளவுக்கு பேசுகிறாரு. ஆனால் இது வேல்முருகனுக்கு அழகு இல்லை. ஏன்னா வேல்முருகனை நம்ம எல்லோரும் பார்ப்பது சப்ஜெக்ட் பேசுவார், ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய பேச்சாளர்கள்லாம் ஒரு ஆள் அப்படின்னு பார்க்குறோம். சீமான் எடுத்துட்டிங்கன்னா கூட அவர் எங்கெல்லாம் வரம்பு மீறி இருக்காரோ அப்போல்லாம் அவர் மரியாதை குறைஞ்சிருக்கு. மற்றபடி அவர் சப்ஜெக்ட் பேசும்பொழுது எல்லாராலையும் மதிக்கப்படுகிறார் இருக்கிறார். எல்லா தலைவர்களும் அப்படி தான். அப்போது நீங்களும் அந்த மாதிரி இருந்தவர் தான். உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது, சட்டசபையிலேயே பேசுகிற அளவுக்குன்னா அது ஒரு பெரிய அசாத்திய தைரியம். சட்டசபை ப்ரெஸ் மீட்லேயே வெளியில் வந்து அவ்வளவு தாக்குதலாக பேசுவார், பேசுறது எல்லாருமே பார்ப்பாங்க. அசாத்திய தைரியம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஏன் விஜய் மேலே அவ்வளோ ஒரு வன்மம்? அவர் செய்கிறத நீங்கள் எப்படி, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒரு நடிகர் அவர் வந்து தன்னுடைய தொண்டு ஆண்டு பூரம் பண்ணுறதில்ல, இப்போவும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் அதில் அரசியலில் ஏதாவது தப்பு இருந்தால் விமர்சனம் பண்ணுங்கள், கிண்டல் பண்ணுங்கள், சட்டையர் பண்ணுங்கள், எது வேணால் பண்ணுங்கள். இதை எப்படி சரி? அதுக்கு போகிற பெற்றோரை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அந்த வார்த்தை இருக்குது, கொச்சைப்படுத்தி பேசுகிற வார்த்தை, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதனால் இது எல்லாமே வந்து அவர் என்ன சமாளித்தாலும் அது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கரும்புள்ளி. ரெண்டாவது நடிகன்றார ஜெயலலிதா கூட நீங்கள் போகும்போது அவங்க நடிகையாக திரைத்துறையை சேர்ந்து வந்தவங்களா தெரியலையா? அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரையும் விஜய் அப்போ ஒன்றுன்னுவீங்க. அதுக்கு முன்னாடி வந்த பாதை. நாளைக்கு விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா அப்போ ஒத்துக்குவீங்களா? நடிகன் அப்படின்றது இல்லை அப்படின்னு ஒத்துக்குவீங்களா? இவரும் நடிப்பு துறையில் தான் வந்தார், எம்ஜிஆர் நடிப்பு துறையில் தான் வந்தார். எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க? திமுகவில் கோமாளின்னாங்களா? கூத்தாடி கூட்டம்னு சொன்னாங்களா? அதே தானே. எம்ஜிஆர் நான் சாதிச்சுட்டு நிரூபித்து காமிச்சோன்னா புரட்சி தலைவராக மாறிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோமாளிகள், விசிலடிச்சான் குஞ்சிகள் அப்படி தானே பேசுனீங்க. உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் அவர் அறிவாளி, வெளியில் வந்தோன்னே கோமாளி. கரெக்டாக? உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் அவர் வந்து தமிழர், திராவிடர், வெளியில் வந்தோன்னே ஒரு மலையாளி. திராவிடத்தில் மலையாளம் கிடையாது, அதை தவிர மற்றெல்லாம் திராவிடத்தில் இருக்குது. அப்படி தானே பண்ணீங்க. அதே இதுதான் ஜெயலலிதாவை என்னென்ன இது பண்ணீங்க. ஒரு பெண் என்ற ரீதியிலேயே அவர் விமர்சனம் பண்ணீங்கல்ல. ஒரு நடிகைன்ற முறையில் அவர் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருப்பீங்க. அரசியல் விட்டு ஓடுற அளவு பண்ணீங்க. தைரியமாக துணிச்சலாக நின்னாங்களா இல்லையா? நடிகைன்றதை வச்சு தானே பண்ணீங்க. ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து வந்திருந்தால் கூட நீங்கள் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த இடத்துல திரைத்துறையை சேர்ந்தவர் தான் அது பண்ணுறீங்க. நடிகன்றீங்களா? அப்போ உதயநிதி யார்? இவரே நடிச்சிருக்காரு படத்தில், திருமாவளவன் நடிச்சிருக்காரு, முதல்வரே நடிச்சிருக்காரு, குறிஞ்சி மலர் நாயகன். அவர் அதெல்லாம் நடிப்பில் வருமா? அது ஒரு சும்மா ஒரு கேரக்டர் தானே. நடிகன்றது நீங்கள் எதுக்கு? அப்போ உதயநிதிக்கு சொல்லுங்கள். 10 வருஷம் பொறுத்து முதல்வர் அவர்களே, உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கின்றேன் என்ற முறையில் நான் ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் உடனடியாக பயன்படுத்த வேண்டாம். ஒரு 10 ஆண்டுகள் அவர் ட்ராவல் பண்ணணும், அதற்கு பிறகு அவர் முதல்வராகணும்னு சொல்லுங்களேன். இல்லாட்டி அவர்கிட்ட கூட வைக்க வேணாம், நீங்கள் பேசுங்க. நான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் உதயநிதி வருவதை நான் ஏற்றுக்க மாட்டேங்க. அவருக்கு அனுபவம் வேணுங்க.
ஒரு 10 வருஷமாவது இருக்கணுங்க அப்படின்னு இப்போ விஜய்க்கு சொல்கிறீங்களா? அது மாதிரி சொல்ல வேண்டியதானே? நீங்கள் யார் இத்தனை வருஷம் இத்தனை மாதம்னு ஒருத்தருடைய அனுபவத்தை தீர்மானிக்கிறதுன்னு கேட்குறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் அந்த கிரிட்டிசிசமை தாண்டி டிவிகேவோட ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்கிறது வந்து அவர் சொல்கிறதுக்கு யார் அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பட் ஒரு பேசிக்காக ஒரு பாலிட்டிஷியனாக அவர் சொல்கிற ஒரு கருத்தில் உண்மை இருக்கான்னு பாருங்களேன். இப்போ இவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த செயல்பாடுகளுமே பொலிட்டிக்கலாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு அறிக்கை, ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கறது, இப்போ கமல் விவகாரமாக இருக்கட்டும், இப்படின்னு எதுலேயுமே கலந்து கொள்ளாத ஒரு 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 ஐசோலேட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி பாலிடிக்ஸ் தான், ஜூன் 22க்கு அப்புறம் என் தலைவர் பிறந்தநாளுக்கு அப்புறம் வேறு லெவல் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. விமர்சனங்கள் வரதானே செய்யும். நான் தான் சொன்னேன் முதல்லையே, அரசியல் ரீதியாக அவர் எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணுங்க, கிண்டல் பண்ணுங்கள், சட்டையர் பண்ணுங்கள். இப்போ நான் இவ்வளோ விஜய்க்கு நான் பேசுகிற ஆள் என் மேலே ஒரு பெரிய முத்திரையே இருக்குது. விஜய்னால இவர் தாங்க போட்டு தாவேக்கானா இவர் தான் போட்டு அடிக்கிறாரு, புஷி ஆனந்த் அவ்வளோ கிண்டல் பண்ணுறாரு, ஜான் ஆரோக்கியசாமி மேலே உங்களுக்கு என்ன கோவம், புஷி மேலே என்ன கோவம்ன்றாங்க. நான் கோவம்னா நான் என்ன திட்ட வாங்க செய்கிறேன்? நான் அவருடைய செயல்பாடுகளை நான் கிண்டல் பண்ணுறேன். அதிகபட்ச கோவம் கிண்டலாக தான் மாறும், கிண்டல் தான் பண்ணுறோம், ரெண்டாவது விமர்சனம் பண்ணுறோம். அதை தாண்டி இந்த ஜான் ஆரோக்கியசாமியோ புஷி ஆனந்தியோ நம்ம தனிப்பட்ட முறையில் தாக்கலையே, அவர்கள் அரசியலில் தானே பேசுகிறோம், கட்சி இப்படி இல்லை. அதில் அந்த விமர்சனத்தை நீங்கள் வச்சா நேற்று வரைக்கும் வச்சிருப்பார் வேல்முருகன், அது எங்கேயாவது வந்துச்சா? எங்கேயாவது யாராவது அதை விமர்சனம் பண்ணி பேசணுமா? நான் இப்போவும் சொல்கிறேன், இது வேல்முருகனுக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்குமே. நான் என் கூட பலனவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம். நான் எல்லாருக்குமே என்னென்னா சொல்லுவேன், யாரையும் அவதூறு பண்ணாதீங்க. ஒரு கோபத்தோடு பேசுகிற விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக பதிவு பண்ணலாம், நீங்கள் திட்டி தான் பதிவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேசுறதுனால கேட்குறவங்க கோபம் அடையணும் தவிர நீங்கள் கோபம் அடைஞ்சு ஆன்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக சொன்னாலே உங்கள் கருத்து போய் சேரும். கருத்து தான் முக்கியமே தவிர நீங்கள் வாட்டில் அவனை கெட்ட வார்த்தையில் திட்டுறது, முட்டா பையன்றது, அறிவு இருக்குதான்றது, அதுன்றது உடனே நம்மளுங்க அதை எடுத்துக்கிட்டு அது தம்ப்நெயிலில் போடுறது, இவர் ஒரு முட்டா பையன் அப்படின்னு. என்னப்பா இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னு கேட்டால், சார் அவர் தான் சார் பேசினார்னு. அவர் இன்னும் தரக்குறவாக பேசினா போடுவீங்களா தம்ப்நெயிலில்? என்ன பேஜ் நோக்கி நகர்வது அது தவறுன்ற. நல்ல அரசியல் பண்ணுங்கள், நல்லா இது பண்ணுங்கள். இதுதான் பலரும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் திமுக அவ்வளோ விமர்சனத்துக்குள்ளாகுது, ஏன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவ்வளோ விமர்சனத்துக்குள்ளாகிறாரு? தவறக்குறைவான பேச்சு இது. ஆனால் அங்கே அவங்க டிஎன்ஏல அது இருக்குது. தலைவர்களே ரசிக்கிறாங்கல்ல, நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் இது கரெக்டு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருக்குல்ல. பெண்களே உட்காந்தாலும் கொச்சையாக பேசுறதுலாம் இருக்குது. மற்ற கட்சியில் கூட அந்த அளவுக்கு இருக்காது, குறைவாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பேசுகிறவர்கள் என்றைக்குமே அவங்க மேலே மரியாதையே இருக்காது, ஒதுக்கப்படுவாங்க. சப்ஜெக்ட் பேசுகிறவங்க பாருங்கள், நீங்கள் என்றைக்கும் அவங்களுக்கு வேல்யூ இருக்கும். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது அவருடைய வேல்முருகன் டாப்பிக்கு கூட அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் பாருங்களேன், இன்றைக்கி டிவிகேல வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து திருப்பி ஜாயின் பண்ண போகிறாரு, அவர் முக்கிய பதவி. நீங்கள் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க. அப்படியான ஒரு செய்வழி செய்திகள் உங்களை போன்ற ஊடகங்களில் போகிறீங்களே தவிர கட்சி ரீதியாக எதுவும் விஷயங்கள் வரமாட்டேங்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த கட்சியுடைய பலகீனமாக தான் புரிஞ்சுக்கணும். நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன், இதன் கண் இவன் செய்து முடிப்பான்ற மாதிரி அந்த திருக்குறளில் சொல்கிறது எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் பொருந்தும். நீங்கள் ஒரு நிறுவனம் உங்கள் நாளைக்கே ஒரு இன்வெஸ்டர் உங்கள்கிட்ட வராரு, ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி நீ நடத்துங்க, ஒரு வெப்சைட்டு ஒரு இதுன்னு பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் ஆள் எடுக்கும் போது இவர் நீங்கள் சிஇஓ உட்காடுறீங்க இல்லை ஹெட்டாக உட்காரும் பொழுது உங்களுக்கு கீழே நீங்கள் பார்த்த நன்றாக செயல்படுகிற ஆட்களை தேர்வு செய்து தான் போடுவீங்க. ஏமா உங்களுக்கு தெரியுமா, அரசியல் தெரியுமா, ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ஆங்கர் எடுக்கிறீங்க, உங்களுக்கு அரசியல் தெரியுமா, இதெல்லாம் பார்த்து தான் போடுவீங்க. ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து, இல்லை இதுக்கு துறைக்கே சம்மந்தம் இல்லாத யாரோ வேறு துறையில் இருக்கிற ஆள், ஒரு ஜாலிக்கு அண்ணா அருள்மொழி அண்ணா உங்கள் பக்தர்ண்ணே என்ன இது பண்ண வாப்பா நீ ஒன்று மாதிரி ஆள் தான் தேவைன்னு தூக்கி போடுவீங்களா? பண்ண மாட்டேன். நான் கேட்பேன், என்னங்க இந்த மாதிரி போட்டுறீங்க, ஒன்றுமே தெரில ஒன்று. ஏங்க அவர் என் பக்தருங்க, அவர் என் கூடயே இருக்காருங்க கூட. அப்படி அந்த மாதிரி புஷி ஆனந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வர்றதுலாம் தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. எப்படி விஜய்க்கு நடிகன் நீங்கள் இது பண்ண முடியாது, நாளைக்கு விஜயுடைய அரசியல் மாறுச்சுன்னா நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ இந்த தொழில் தான் இதுதான் கிடையாது. ஆனால் வந்த பிறகு நீங்கள் எப்படி இருக்கீங்க? புஷி ஆனந்த் பொதுச் செயலாளராக பதவி ஏற்று கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இந்த 2 வருஷத்தில் இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி ஒரு பரபரப்பாக உங்களுக்கு வரும்போது எல்லா செட்டப்பும் இருக்குது. இப்போது வேல்முருகன் இத்தனை வருஷமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, அவராக பேசி தான் ஆளை கொண்டு வரணும். சீமான் இத்தனை வருஷம் கட்சி நடத்துகிறாரு, அவராக பேசி தான் ஆளை கொண்டு வரணும். 8% நகர்த்துறாரு. விஜய்க்கு அந்த பிரச்சனையே இல்லை. விஜயுடைய அந்த ஃபேமு, அவர் அவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள் இன்றைக்கி நிற்கிறான். அவனை அரசியல் படுத்துகிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு
ஒரு அரசியல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒருத்தரை பொதுச் செயலாளர் போட்டிருந்தா இன்றைக்கி அவர்களே கீழே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கேடர்களை உருவாக்கியிருக்கலாம். ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டியாக தாவேகா இருக்கும். ஆனால் இன்னை வரைக்கும் பாருங்கள், ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தலைமை இருந்ததுனால அதிகபட்சமாக என்ன வருது, சேரை ஏன் எடுக்கிறா, என்ன காரணம், சேரை ஏன் எடுக்கிறா, அவ்வளோதான். அதை தாண்டி கீழே இன்றைக்கி கூட நேற்று கூட ஏதோ பேசியிருக்காரு, 1000 கோடிக்கு ஆசைப்பட்டு வரல, 2000 கோடிக்கு ஆசைப்பட்டு, இதெல்லாம் வழக்கமாக டெம்ப்ளேட் பேச்சு. அப்போ நீங்கள் அவங்க கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட ஒன்றும் இல்லை, விஜய்கிட்ட இல்லை. அப்போ விஜய் வந்து என்ன பண்ணணும், அதற்கேற்ற ஆட்களை கூட வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நகரணும். விஜயகாந்தே நல்ல நாலேஜ் உள்ள பர்சனு, அரசியலை நன்றாக பேசக்கூடியவர், அரசியலோடு ஊறி வளர்ந்து வந்தவர் அவர், மதுரை மண் அந்த இதெல்லாம். ஆனாலும் விஜயகாந்த் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்னும் பலரை தாங்க கூட வச்சுக்கிட்டாரு, அரசியலும் அவருக்கு தெரியும், பேசினார். ஆனால் இங்கே நீங்கள் வச்சிருக்க ஆள்லாம் யார் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆளை கூப்பிட்டு தான் கட்சியுடைய உள் விவகாரங்களை தீர்மானிக்கிற அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. நாளைக்கு அவர் போயிடுவார். ஆதவர்ஜுனா வந்திருக்காருல்ல, சொல்கிறேன், ஒருத்தருக்கா வரேன். இப்போ இவர் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஜான் ஆரோக்கியசாமி மே மாதத்தோட தாவேகா விட்டு கிளம்பிடுவார். ஆனால் அவர் ஏற்படுத்திய டேமேஜ், அவரை போயிட்டு நீ ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு மட்டும் இல்லை, கட்சிக்கு ஆட்களை கொண்டு வர்றது, யார் யார் இது பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் தீர்மானிக்கிற பவரும் உங்களுக்குன்னு கொடுத்த உடனே ஒருத்தர் கூட கட்சிக்குள்ளே விடாமல் பார்த்துக்கிறாங்க. இவருக்கு இன்செக்யூரிட்டி, புஷி ஆனந்துக்கு. நம்மளை தவிர யாராவது வந்துட்டாங்கன்னா விஜய் மனசில் இடம் பிடிச்சிடுவாங்களோ, இல்லை அவர்கள் பொலிட்டிக்கலாக தாவேகால பெரிய ஆள் ஆகிடுவாங்களோ, அப்போ நம்மளுடைய இருப்பு, இந்த பயம், இந்த இன்செக்யூரிட்டி இருக்கிறவங்க எந்த காலத்துலையும் யாரையும் வளர விட மாட்டாங்க, கட்சியும் வளராது. அதை தாவேகாவுடைய 2 ஆண்டு காலமாக நம்ம பார்க்குறோம். இவர் வைக்கிற இடத்துல வைக்கணும். நீ என்ன பண்ண 2 வருஷத்தில் இந்த பார்ட்டியை கொண்டு போகிறது என்ன பண்ண, உன்னுடைய பாஸ்ட் என்ன, நீ அன்புமணி ராமதாஸுக்கு என்ன ஒர்க் பண்ணி கொடுத்துருக்க, ரஜினிகிட்டே போனியே என்ன பண்ண, ஓபிஎஸ்ட்டை பேசினியே என்ன பண்ண, சித்தராமையாவை முதலமைச்சராக இருந்தவரை எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு வந்த, அப்போ உன்னுடைய இது என்ன, நீ இங்கே என்ன பண்ணுறன்னு ரிவ்யூ பண்ணோம்ல. ஒரு சின்ன ஒரு நிறுவனம் நடத்தினா கூட ரிவ்யூ மீட்டிங் போட்டு இந்த மாதம் என்ன பண்ணோம், அடுத்த மாதம் என்னன்னு. எவ்வளோ பெரிய பார்ட்டி, முதலமைச்சராக அடுத்து ஆளப்போகிற கட்சி, ஆளுங்கட்சியாக மாறப்போகிற கட்சின்னா அதுக்கு எவ்வளோ ரிவ்யூ இருக்கணும். ஆனால் இந்த 2 பேர் மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க. இந்த கட்சிக்கு யாருமே வரலையா அப்படின்னு பார்த்தா வெளியிலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் கேடர்ஸ்லேருந்து எல்லாம் ரெடியாக இருந்தான், வந்து சும்மா தேன் கூட்டை முக்கிற மாதிரி ரெடியாக இருந்தான். நீங்கள் இரும்பு திரை மாதிரி வச்சுக்கிட்டு யாரையும் உள்ளே விடலை, ஒரு ஆள் கூட உள்ளே விடல. ஆதவர்ஜுனான்றவர் வந்து இயல்பாகவே அவருடைய கனெக்டு, அவருடைய வசதி, இதை வச்சு திமுகவில் இவர் அப்படி மாப்பிள்ளை கூட இருந்தவர், ஒரு அமைப்பை ஐபேக்கை கொண்டு வந்தவர். அதற்கு பிறகு ஐபேக்கை அப்படியே ரீயூனிட் பண்ணி பெண்ணாக மாற்றினவர், அதுக்கு பொறுப்பு வகித்தவர். அதற்கப்புறம் சின்னவர் கூட லிங்க் ஆனார். அப்புறம் கருத்து வேறுபாட்டில் வெளியில் வராரு, விசிகாவில் சேர்றாரு. சேர்ந்த உடனே அவருடைய வசதி வாய்ப்பு நேரடியாக துணை பொதுச்செயலாளர் இது தலைவர் கூட பயங்கர நெருக்கம். அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுன்னு இந்த மாநாடு, எழுச்சி மாநாடுன்னு பூத் கமிட்டி மாநாடு, அப்புறம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வருது. இவர் பேட்டி கொடுக்குறாரு, உங்களால் நாங்கள், எங்களால் நீங்கள், அப்போ கூட்டணி 2 சைடும் தான், வைஸ் வர்சாதான்ற மாதிரி ஒரு பேட்டிலாம் பெருசாக பேசப்படுது. அப்படிப்பட்ட ஆதவர்ஜுனா ஒரு விழா நடத்துகிறாரு. அதில் விஜய் கலந்துக்கும் போது நட்பு வருது, நீங்கள் கட்சிக்கு வாங்க, உங்கள் பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா வாங்கன்றாங்க. அந்த ஆதவை கூட உள்ளே விடாமல் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விஜயோட பேசி அவர் உள்ளே வர்றாரு, எனக்கு இப்படி வேணுன்றாரு, ப்ரொபகண்டா செக்ரட்டரின்னு கொடுக்குறாங்க. ப்ரொபகண்டா செக்ரட்டரியுடைய வேலை என்ன, ப்ரொபகண்டா பண்ணுறது. என்ன பண்ணார், ப்ரொபகண்டா பண்ணார். நடுவில் ஒரு லானில் பேசிகிட்டு இருக்கும்போது அது அப்போ நெகட்டிவாக போதா. அப்போ அவருடைய ஒர்க்கு என்னான்னு பார்த்தா முடியல. அப்போ நீங்கள் ஆதவ் சைடில் போய் கேட்டிங்கன்னா என்ன செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. ஆதவே செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அவர் ரொம்ப நெருங்கி போனீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுவார், ஏங்க எதுவும் பண்ணாதீங்க, நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கங்கன்னுவார். ஆனால் அது ஒற்றுமையே கிடையாது, நீர் பூத்த நெருப்பு. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், நீங்கள் இப்போ கிண்டலுக்கு சொன்னீங்க, நான் அதை சீரியஸாக கேட்குறேன். இப்படி பேசுகிறாரு ஒருத்தர், வீடியோ எடுக்கிறாரு, எதுக்குள்ளே, அந்த உள்ள அரங்கத்துக்குள்ளே. அந்த வீடியோவை யார் எடுக்க முடியும், அவங்க ஆக்கள் தான் எடுக்க முடியும். அந்த வீடியோ எப்படி வெளியே போச்சு, அவங்க தான் அனுப்ப முடியும். அப்போ இதில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த ஆதவ் பேசியிருக்காரு. இது வெளியே போனால் ஆதவுக்கு இழுக்கு வரும், கெட்ட பேர் வரும் அப்படின்னு தெரியும்ல. தெரிஞ்சே ஏன் இது பரப்பப்பட்டது? திமுக ஐடிவி பரப்புச்சா, இல்லை ஏடிஎம்கே ஐடிவி பரப்புச்சா? இவங்க தானே பரப்புகிறாங்க. அப்போ தெரியுதா நான் சொல்கிறது? இவர்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி பறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கட்சி வளரும் பொழுதே அடுத்த கட்டத்துக்கு நகராமல் அப்படியே கருகி போகிற ஏற்பாடை இவர்களே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது.
அப்போது இவர்கள் விஜய் சரி, விஜய் தலைவராக பொதுச் செயலாளராக உன்னை நியமித்தேன், நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற கேள்வியை வைக்கிறதே இல்லை. ஸ்ட்ராட்டஜி டீம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கல. ஆதவ் அர்ஜுன் நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க, குறுகிய காலத்தில் தாவேக்காக இது விசிகாலேயே ஒரு பெரிய புயலை ஏற்படுத்துனீங்க, இங்கே ஏன் நீங்கள் சும்மா இருக்கிறீங்கன்ற கேள்வியும் கேட்கல. ஏன்னா அவரே சும்மா இல்லையே, அவர் படத்தை நடிச்சிட்டு இருந்தார்ல, இப்போ தானே முடிஞ்சிருக்கு படம். நான் இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், இந்த இது வாதமே வெத்து வாதம்ன்றேன். எம்ஜிஆர் 72 கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பொழுது இதயவேணி படத்தில் பாதி படம் இதயவேணி முடிச்சு கொடுக்குறாரு, நான் நேற்று இன்று நாளை முடிச்சு கொடுக்குறாரு, மீனவ நண்பன் முடிச்சு கொடுக்குறாரு, பல படங்கள் நவரத்னம் அது இதுன்னு சொந்தமாக மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை தயாரித்து டைரக்ஷன் பண்ணுறாரு. இவ்வளோ வேலைகள் பண்ணிக்கிட்டு அரசியல்லையும் வேகமாக இருக்கிறார். ஊர் ஊராக இந்த மாதிரி கிடையாது, அப்போல்லாம் சாதாரண வண்டியில் தான் ஊர் ஊராக போய் கூட்டம் போடணும், நைட்டு 10 மணியோடு முடிச்சுட்டு வர ஏற்பாடுலாம் அந்த காலத்தில் கிடையாது. விடிய விடிய நடக்கும். விடிய இவர் ஒரு இடத்துக்கு பேசிட்டு 2 மணி முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு 4 மணிக்கு அங்கே பேசிட்டு எப்போ ஓய்வு எடுப்பார். எம்ஜிஆர் எப்படி இருந்தவர் தெரியும்ல, தன் உடலை பாதுகாக்கிறதுல அப்படிப்பட்டவர். அவர் ஊர் ஊராக அலைஞ்சி அந்த 4 வருஷத்தில் கட்சியை வளர்த்து 77 ஆட்சி பிடிக்கிறார். யாருக்கு எதிராக? மிகப்பெரிய சாணக்கியன் கருணாநிதிக்கு எதிராக அவர் வந்து அரசியலை பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சும்மா என்னமோ அவதார் 2 எடுத்த மாதிரி ஜனநாயகனில் இருக்காருன்னா என்ன கதை இது? நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்ல. இல்லைனா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த திருமுனை பிரச்சார கூட்டங்கள் போட போகிறாங்க, அப்புறம் விஜய் அவர்கள். நான் இதை முடிச்சிடுறேன். இந்த காலகட்டம் வந்து அந்த காலகட்டம் மாதிரி கிடையாது. நீங்கள் விஜய் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருந்துட்டு ஒரு கேமரா வையா, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை நான் பேசிடுறேன், இந்த மாதிரி பேசியே ஒரு வாரத்துக்கு 2-3 மக்கள் பிரச்சனை பேசியிருந்தாலே நீங்கள் கனெக்ட் ஆகிட்டே இருப்பீங்களா? எதுவுமே பேசுறது இல்லையா? அறிக்கையை விடுறது. அண்ணாமலை என்ன பண்ணார் குறுகிய காலத்தில்? அண்ணாமலைகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவர்களை மாதிரி மத அரசியல் பண்ணுற பாஜக தலைவர் இல்லை. தமிழகத்தில் நீங்கள் மத அரசியல் பண்ணிங்கன்னா கேலிக்குரியவர்களாக மாறிடுவீங்க. இதை தெரியாமையே கோமியம் குடித்தான்னு ஒருத்தர் ஏதாவது பண்ணால் இங்கே தமிழிசை பேசுறது கோமியம் வந்து நல்லது தான், அவங்க இத்தனைக்கும் டாக்டர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடந்து அண்ணாமலை திமுகவுடைய இதை மட்டுமே கையில் எடுத்து பேசுனதுனால தான் அண்ணாமலைக்கு எதிராக ஆதரவாக இளைஞர்கள் ஒரு மாற்று எண்ணம் கொண்டவர் திரண்டாங்க. அண்ணாமலையால் பேர் வாங்க முடிஞ்சது. டே டு டே என்ன தப்போ ரைட்டோ டெய்லி அடிச்சுட்டே இருப்பேன், நீ கிண்டல் பண்ணு என்ன வேணால் பண்ணு, நான் தினம் பேசுவேன். அது வந்து மக்களுக்கு நீ கிண்டல் பண்ணாலும் மக்கள்கிட்ட அது கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு ரீச் ஆகிட்டே இருந்தது. இவங்களை யார் தடுத்தா? இப்போ நீங்கள் கேட்குறது கேளுங்க. இல்லை, அப்போது விஜய் வந்து இந்த படப்பிடி முடிஞ்சதன் காரணமாக திருமுனை கூட்டங்கள் போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னும், அதே போல் விஜய்க்கே ஒரு வாகன பரப்புரை தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்போய் நமக்கு ஒரு பிளான் இருக்கணும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஜனநாயகன் படப்பிடிப்பு நடக்கிறதுனால தெருமுனை கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல, அப்படி தானே வருது உங்கள் கேள்வியுடைய பதில்? அப்படி தான் வருது. அப்படின்னா என்ன தடை? அதனால் ஜனநாயகன் படப்பிடிப்பில் ஏதாவது தடை இருப்போம்? தெருமுனை கூட்டம் நடத்தினா? தெருமுனை கூட்டங்கள்ன்றது ஒரு வடிவம், கம்யூனிஸ்டுகள் தான் அதை கொண்டு வந்தாங்க. திண்ணை பிரச்சாரம் இல்லை, தெருமுனை கூட்டம். அந்த மாதிரி சின்னதாக ஒரு மைக்கை கட்டி ஒரு ஸ்பீக்கரை போட்டு ஒரு 5 பேர் அங்கங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க. முக்கியமாக டிவைஎஃப்ஐ தான் அந்த இதை பெருசாக கொண்டு போடுறது. மொத்தம் ஆள் யாரெல்லாம் இருக்கிறாங்களா சேர்றாங்களா கணக்கு இல்லை, பேசுவோம் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். இதை வந்து அப்புறம் இவர்களும் பண்ணாங்க, திமுகவும். அதில் நீங்கள் ஆரம்ப கால மன்ற கூட்டங்கள், இந்த மன்றங்களை படிப்பகங்களில் இதில் பேசுறது, இப்படி தான் கட்சியெல்லாம் வளர்த்தாங்க மக்கள்கிட்ட. அப்போ அப்படி தானே அந்த காலத்தை கொண்டு போக முடியும். நீங்கள் இப்போ அதெல்லாம் வடிவம் மாறிச்சு, நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் விர்ச்சுவல்லே இருக்க வேண்டியதான். மக்களோட டைரெக்டாக கனெக்ட் ஆகணும்னா இது மட்டும் தெருமுனை கூட்டங்கள் மற்ற பிரச்சாரங்கள் இதெல்லாம் கொண்டு போகணும். அதை உங்களை யார் தடுத்தா? ஜனநாயகன் படப்பிடிப்புக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? தொண்டர்கள் தானே பேச போகிறாங்க. தொண்டர்களை அரசியல் படுத்துறதுக்கான ஏற்பாடு இல்லைன்றேன் நான். பூத் கமிட்டி கூட்டம்னு போடுறீங்க, பூத் கமிட்டியில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இன்றைக்கு இருக்கிற அரசியல் என்ன, இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம எதுக்காக நம்ம இந்த கட்சியில் இருக்கிறோம், நம்ம வந்து முதல்ல இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் சரி ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ்ஸு மற்ற இதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்கள ஏன் இந்த கட்சியில் நான் இருக்கணும், எனக்கு என்ன கடமை இருக்குது, நான் ஏன் என்ன இழி சொல் வந்தாலும் யார் கிண்டல் பண்ணாலும் என் கொள்கையில் நான் ஏன் உறுதியாக இருக்கணும் அப்படின்றத முதல்ல உருவாக்கிடுவாங்க. நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்டு தோழர்கிட்ட போய் நீங்கள் என்ன பேசி இது பண்ணாலும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அவரை மாற்றிட முடியாது, உங்களை வேணால் அவர் மாற்றிடுவார். ஏன்னா அவர் கொள்கையில் அவ்வளோ உறுதியாக இருப்பார். சேம் அதே ஆர்எஸ்எஸ்ஸு சங் பரிவாரில் இருக்கவங்கள்ட்ட பேசினாலும் அவங்க கொள்கையில் அவங்க உறுதியாக இருப்பாங்க, உங்களை வேணால் மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுக்கான தொடர்ச்சியான கூட்டங்களில் கொள்கை விளக்கங்கள் மற்ற நான் ஏன் இருக்கணும், என்னுடைய பிறப்புடைய இது என்ன, இந்த அளவுக்கு உருவாக்கி விட்ருவாங்க. சேம் நீங்கள் இப்போ தாவேக்கால இருக்கீங்கன்னா நான் ஏன் தாவேக்கால இருக்கணும், நான் ஏன் விஜய் ரசிகராக இருக்கணும், நான் ஏன் விஜயை முதல்வர் ஆக்கணும், என்னுடைய கடமை என்ன, நான் இந்த அரசியல் எப்படி புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த கூட்டங்கள்லாம் நடத்தணும்.
ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லை, இதெல்லாம் பண்ணாமலேயே திமுகவுடைய பொதுக்குழுல முதலமைச்சர் பேசுகிறாரு தாவேக்காவை மறைமுகமாக. அப்படின்னா அப்போ அவங்களோட ரீச் இருக்குல்ல, போதும் தளபதி வந்து முகத்தை காட்டினா போதும் நினைக்கிறது என்ன தப்பு இருக்குது? நீங்கள் முதலமைச்சர் பேசுறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு சில பயங்கள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் திமுகவுடைய கோர் ஓட்டில் யாரும் கை வச்சதில்லை. இப்போ நீங்கள் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து என்டிஏ குழும், ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் ஆன்டி பிஜேபி ஓட்டு டிஎம்கே குழும். இது ரெண்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் எந்த காலத்துலையும் என்டிஏக்கு போகாது. நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் என்ன துரோகம் பண்ணாலும் உங்களுக்கு மட்டும்தான் விடும். ஆமாம், என்ன அந்த மக்களுக்கு மட்டும் நான் தனியாக சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் ஏம்மா பால் ஒரு லிட்டர் கொடுங்க, மற்றவங்களுக்குலாம் 48 ரூபா, நீங்கள் சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு மட்டும் 40 ரூபா அப்படியே கொடுக்குறாங்க. அதே பிரச்சனை தான், அதே கரண்ட் பில் தான், அதே ரோட்டில் தான் போகிறாங்க, அதே பள்ளத்தில் தான் உளுந்து வர்றாங்க, அதே பிரச்சனை தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க ஓட்டு போடும்பொழுது பாருங்கள் பாஜக உள்ளே வந்துடும் இயக்கித்தனம் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு வேணாம், நம்ம சரி விடு வேறு வழியில் போட்டு தொடர்ந்து போடுறாங்க. சீமானுக்கும் போட விட மாட்டாங்க. ஏன்னா அவர் பேசின பேச்சுகள் ஒன்று, ரெண்டாவது அவரையும் கொண்டு போய் பிடிஎம்ன்ற மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரே சக்தி டிஎம்கேக்கு மட்டும்தானே. இப்போ அந்த இடத்துல பங்கு போடுறதுக்கு இவர் வராரு. இவர் எதை செய்கிறாரோ செய்யலையோ, பிரச்சாரம் பண்ணுறாரோ பண்ணலையோ, சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்கள் இனி மாற்று இவருக்கு போடலாம், டிஎம்கே வேணாயா இவர் போடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. நல்லவராகிறார்ப்பா, பேசுகிறார்ப்பா, ஒரு தடவை இவர் தான் போட்டு பார்க்கலாமே. இந்த இது பிரியுன்றது அவங்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்டு. ஓகே, அந்த இது பார்த்தீங்கன்னா 6% கிறிஸ்டியனு, 5% முஸ்லீமு, ப்ளஸ்ஸு பட்டியலின மக்கள் எல்லாம் சேர்த்தா 17-20% வந்துச்சுன்னா அதில் ஒரு 10% போச்சு வச்சுங்க. விஜய்க்கு மேலே ஆதரவு உள்ள இளைஞர்கள் மக்கள் எல்லாம் போச்சு வச்சுங்க. நீங்கள் 20% 22%னா அதில் 10% டிஎம்கே கோர் ஓட்டுனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் பிரிக்கிற வாக்குனால என்டிஏ வந்துருமா வராதா? அந்த பயம் இருக்குமா இருக்காதா? அந்த ரிப்போர்ட் அவர்களுக்கு போடப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா? அதனுடைய வெளிப்பாடு தான் முதல்வர் இதை பேசுகிறாரு. அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து அப்படியே அவங்க இது ட்ரம்ப்பு தான் பேர் சொல்லுவாங்க, மற்றவங்களாம் பேர் சொல்ல மாட்டாங்க. அதனால் யாரோ எங்கேயோ கோமாளிகள், இதே தான் எம்ஜிஆர் சொன்னீங்க, லாஸ்ட்டில் யார் கோமாளி ஆனான்னு தெரியும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துமே கூட விஜய் கட்சியில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லைங்கிறது உங்களுடைய விமர்சனம். அதுவும் இருந்துச்சு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். இல்லவே இல்லைன்றது தான், ஆக்டிவிட்டீஸே கிடையாது. அதையும் தாண்டி பல விஷயங்கள் நாம் வந்து அது சொன்னால் கோச்சிக்குவாங்க, அவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே அந்த கட்சிக்கு இடர்பாடு. இன்னொன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த நபர் கையில் மாட்டிக்கிட்டு இருக்குது கட்சி. அந்த நபர் தாவேக்காவை தீர்மானிக்கிறார். பொதுவாக நான் வரணும், ஆட்சிக்கு வரணும், நான் இது பண்ணணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன எப்படி இருக்குது ஐயா? அந்த மாதிரி விஷயம் நம்ம தொண்டர்கள் இருந்தாலும் பயிற்சி இல்லை. 234 தொகுதி நம்ம வேட்பாளர் போட்டு தனியாக நிற்க முடியாது. அதுவும் தமிழக அரசியல் களம் இப்போ அப்படி கிடையாது. அப்போ இப்போ தான் நம்ம வர்றோன்னா நமக்கு பயிற்சி களமாக மாற்றணும். நம்ம ஏதோ ஒரு சைடில் ஆளுங்கட்சிக்கு எதிராக வெறுப்பு இருக்குன்னா நம்ம இந்த ஆளுங்கட்சியை வீழ்த்தணுன்ற கொள்கையிலே நம்ம பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? இது மாதிரி நகர்ற ஏற்பாடு அந்த ஐடியாலாம் கிடையாது. நம்ம ஜெயிப்போம், நம்ம தான் ஜெயிப்போம், நம்புன்ட்டு இழுத்து விட்டு இன்றைக்கி 234 தொகுதிக்கும் தனித்து நின்று வேட்பாளரை போடுற நிலைமைக்கு தாவேக்கா போயிடுச்சு. வெளியில் வேணால் தொண்டர்கள் சொல்லிக்கலாம், அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அவன் நம்பிக்கையில் மட்டும் வாழ்கிறான். வந்துருவார், தலைவர் தான் முதலமைச்சர், நம்பிக்கிட்ட வாழ்கிறான். அந்த குழந்தைகள் பேசுதில்ல, அந்த குழந்தைகள் மாதிரி தான் இவங்களும். ஆனால் நடைமுறை யதார்த்தம் என்ன? ஒரு தொகுதிக்கு 5 கோடி வரைக்கும் செலவு பண்ணணும், அதான் நடைமுறை யதார்த்தம். இன்னொன்று பெரிய கட்சி அது திமுக, வெறியில் இருக்கிறாங்க, 2வது வந்தே ஆகணுன்ற இருக்காங்க. அப்போ அதுக்கு தடையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை எப்படி நடத்துவாங்கன்னு தெரியும். ஒரு சாதாரண விஷயத்துலேயே உங்களை வந்து எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க. நீங்கள் போய் பாய் தலைகாணி கொடுத்ததுக்கே போட்டு புலன்னு தான் போகிறாங்க. தேர்தல் கலன்றது வந்து 234 தொகுதியிலும் இவர்கள் சந்திக்கும் போது அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். 2வது ஏடிஎம்கே, அவர்களே நீங்கள் பகச்சிக்கிட்டிங்கன்னா 2 பேருக்கு நடுவில் நசுங்குவீங்க. இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டதுக்கு முக்கிய காரணம் ஜான ஆரோக்கியசாமி அண்ட் புஷி ஆனந்த். அப்போ இவர்கள் கரெக்டான பாதையை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு சேஃபாக பிஜேபியே உள்ளே வர விடாமல் ஏடிஎம்கேயோட ஒரு கூட்டணி வச்சுருக்கலாம். ஒரு 60-70 தொகுதி கேட்டு நின்று ஒரு வலுவான கூட்டணியாக வச்சு இன்றைக்கி பெரிய மதிப்புமிகு தலைவராக விஜய் இருக்கலாம். இவர்களுக்கு ஒரு பெரிய பயிற்சி களமாக அமைஞ்சிருக்கும். அதை சொல்கிறவனை வந்து திட்டுறது, நாளைக்கு நீங்கள் சொன்னது தான் நடக்க போகுதுன்னு தெரிகிற பொழுது உங்களுடைய இது யாருக்கிட்ட இவங்க ரசிகர்கள் திரும்புவாங்கன்றது தெரியும். இதே புஷி ஆனந்தும் அந்த ஜான ஆரோக்கியசாமி அவர் போயிடுவார். மே மாதம் வேறு கட்சிக்கு அக்ரிமெண்ட்டு ஜனவரியிலே அவர் கிளம்புறாருன்னு வச்சிங்களேன், இவர் தான் மாட்டிட்டு முடிப்பார். அப்போ புஷி ஆனந்த் தலைமை கேள்விக்குறியாகும். இன்னைய வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருக்காருல்ல, அது இதாகும். ஆதவ் அர்ஜுனா இப்போ குழப்பத்தில் இருக்கார். இன்னும் 2-3 பேர் சேர்ந்தவங்களும் குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பேசுனீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் புதுசாக ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வர்றாரு, 10ஓட 11 அத்தோடு இது ஒன்று. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு முதலாளி நடத்துகிறாரு, ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு,
ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு போகிறாருன்னா அந்த ஹோட்டலில் மேனேஜரு அவரையும் முதலாளியுடைய ஃப்ரெண்டுன்னு மதிப்பாக பார்ப்பான். அதே இதில் இன்னொரு மேனேஜராக அதை சேர்த்துட்டாங்க வச்சுக்கிங்க, அந்த மேனேஜர் எப்படி பார்ப்பான்? மதிக்க மாட்டாங்க. நீ ஏன் மேனேஜர் தான், நான் உனக்கு முன்னாடியிலேருந்து மேனேஜர் ஆகிறேன், சீனியர் மேனேஜர் நான் என்னை கேட்காமலாம் போய் பார்க்கக்கூடாது, என்னை கேட்காம வெளியே பேசக்கூடாதுன்றாங்க. புஷி அந்த வேலையை பண்ணுவார். என்னை கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு பலருக்கும் வாய்ப்பு விட்டு, அதே வாய்ப்பு விட்டு இவருக்கும் நடக்கும். இவருக்கு என்னன்னா இவர் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசையில் உள்ளே வர்றாரு. அது தாவேகள் ஆக முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவர் ஏதாவது நகர்த்தி வேறு கட்சியில் போனாலும் உடனே இவர் கூப்பிட்டு வாங்க, அண்ணாமலை மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ ஏதாவது கூட்டணிக்கு அழைச்சிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது. அவரும் இந்த சைட்லேயும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற ஒரு அதிமுக கூடயும். அப்போ அவர் விஜய்கிட்ட பேசி நிலைமையை சொல்லி ஏதாவது நகர்த்துவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் எல்லார்ட்டையும் இருக்குது. அவருக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி அந்தஸ்தில் ஒரு பதவி கொடுக்க போகிறாங்க. அது என்ன இதுன்னு தெரியாது. அப்போ வந்த பிறகு அவரே புஷி ஆனந்தை எப்படி கையில் எடுக்க போகிறான்றது தான் இப்போ மேட்ரு. உங்களுக்கு எனக்கு இருக்கிற அதே யோசனை புஷி ஆனந்த் இருக்காதா? ஏற்கனவே இன்செக்யூரிட்டி கட்டாயமாக இருக்கும். அதனால் மீண்டும் ஒருவரை எப்படி டம்மி ஆக்கலான்னு தான் 2 பேரும் சேர்ந்து யோசிப்பாங்க. பலவிதமான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக எளிமையாக மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.